நண்பர்களை இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள் புதிய அப்டேட் இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது எல்ஜியோட விங். ஸோ இந்த மொபைல் வந்து அக்டோபர் மாதம் 2020 சவுத் கொரியாவில் லான்ச் பண்ணாங்க வெற்றிகரமாக. ஸோ இந்த மொபைலை பார்க்கும்போது ஒரு செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த மொபைலை பார்க்கும்போது இந்த மொபைலுக்கு 2 ரெக்க முளைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய யூடியூபர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் கூட இதை பற்றி ஒரு என்னுடைய சேனலில் நியூஸில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு எல்ஜி நிறுவனம் வந்து எல்ஜி விங் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு. ஸோ இந்த எல்ஜி விங்கோட டார்கெட் என்னவாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் யூனிட் வந்து சேல் பண்ணணும் ஒரு டார்கெட்டாக இருந்தது. ஆனால் சவுத் கொரியாவிலே வந்து கிட்டத்தட்ட 50,000க்கு கீழே தான் வந்து இது சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, அது இன்னொரு 2 ஸ்க்ரீன் இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் மூவ் பண்ணாலும் அதில் ஏதோ சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் எல்ஜியோட அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க, நாங்கள் எல்ஜி விங்க்கு ஒரு புதிய அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்டை நீங்கள் உங்களுடைய ஃபோன், அதாவது எல்ஜி விங்கை உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா குயிக்காக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வரல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அபவுட் ஃபோனில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Asus தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான லேப்டாப் வந்து வெற்றிகரமாக இந்தியாவுக்கு வெளியே அறிமுகப்படுத்திருக்காங்க. Asus Adolbook 13 2021 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணிட்டாங்க வெற்றிகரமாக. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 11th Gen Intel Core i5 பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி 65 வாட்ஸ் பேட்டரி லைஃப் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் 65 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB Type C போர்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து 512 SSD கார்டு, 16 GB RAM, இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த Asusோட Adolbook 13 2021 நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56,000 உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு, வெளியே வந்திருக்கு, இந்தியாவுக்கு வெளியே வந்திருக்கு. பட் இந்த லேப்டாப் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா என்ன விலையில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் யூகிச்சு கீழே உள்ள கமெண்ட்ஸ்லாம் பதிவு பண்ணுங்கள். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது OnePlus தரப்புலேருந்து ஒரு அட்டகாசமான ப்ராடக்ட் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது வந்து உங்களுக்கு ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே 2021 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Band அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த OnePlus Bandை பற்றி முழுமையான விவரங்களை வரும் நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இப்போதைக்கு மட்டும் அதோட ஸ்க்ரீன் வந்து AMOLED டிஸ்பிளே கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து மீ தரப்புலேருந்து Band 5 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் பேண்ட் இருக்குது மார்க்கெட்டில். என்ன வெல்ல அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, 2,500 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக OnePlus என்ன பண்ணுங்க, OnePlus Band அப்படிங்கிற ஒரு பேண்ட் லிஸ்ட்டை வந்து கொண்டுறாங்க. ஸோ முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அதுவும் லீக் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3,000 வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ 2,500 மீ கொடுக்கும்போது OnePlus வந்து 3,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறது வருங்காலத்தில் தெரியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Xiaomi வந்து சமீபத்தில் MIUI 12.5 OS வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், Mi 11 லான்ச் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்டில் தான் அறிமுகப்படுத்துனாங்க. இப்போ இந்த Xiaomi என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போக்கோட பிராண்டுக்கு, அதுவும் போக்கோட M2 மொபைல் யாரெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு வந்து புதிய அப்டேட் கொடுக்குறாங்க. MIUI 12 அப்டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கூட போக்கோ X2, போக்கோ M2 Pro, அதுக்கப்புறம் போக்கோ F1 இந்த மொபைல்லாம் வந்து MIUI 12 வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் கையில் இப்போ போக்கோட M2 இருந்துச்சுன்னா ஃபட்டாஃபட் உங்களுடைய மொபைலில் MIUI 12 பயன்படுத்துங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, அடுத்து வந்து விவோ பிரியர்களே, விவோ மொபைலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சமீபத்தில் விவோ என்ன பண்ணிங்கன்னா Vivo Y20A அப்படிங்கிற ஒரு புதிய மொபைலை வெற்றிகரமாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 3 கேமரா வருது, ட்ரிபிள் ரியர் கேமரா, அதுக்கப்புறம் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, நல்ல லாங் லாஸ்டிங் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 GB RAM, 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மொபைலை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஷாப்பிங் தளருக்கு பார்த்தீங்களா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்த மாதிரி நிறைய ஸ்னாப்டீல், இந்த மாதிரி நிறைய கம்பெனிலாம் இருக்குது. அது மூலிமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அது இல்லாமல் விவோட ஸ்டோர்லேயும் நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,500 விவோவோட Y20A வாங்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Garmin தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான வாட்ச் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. Garmin Vivo
ஆக்டிவ் 3 எலமெண்ட் அப்படிங்கிற பேரில் முழுக்க இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலையும் உங்களுக்கு 45 கிராம்லையும் வெயிட் கொண்டு தான் நம்மளால் இந்த வாட்ச் பார்க்க முடியுது. ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவி அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயமா இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் கடந்து போயிடுறேன். ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன ஜிபிஎஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சிஜனில் கன்சப்ஷன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும். 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த கார்மினோட விவோ ஆக்டிவ் 3 எலமெண்ட் வாட்சில் நீங்கள் பார்க்க முடியுது. ப்ரைஸ் என்னென்னா 15,990 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்தியன் மார்க்கெட்டில். அவங்களுடைய சைட்டில், அதாவது கார்மினோட ஸ்டோரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசான், டாடா கிளிக், இந்த மாதிரி தளங்களில் கூட நீங்கள் இந்த கார்மின் விவோ ஆக்டிவ் 3 வாங்க முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்புலேருந்து. விவோ என்ன அப்படிங்கன்னா சமீபத்தில் விவோ X60 சீரீஸில் 2 மொபைல் லான்ச் பண்ணாங்க. விவோ X60, விவோட X60 ப்ரோ அப்படிங்கிற பேரில் ஜூன் மாதம் 2020 தான் இதே விவோ என்ன பண்ணாங்கன்னா விவோட X50 சீரிஸ் மொபைலாக கிட்டத்தட்ட ஒரு 4 மாடலில் லான்ச் பண்ணாங்க. அதோட வெற்றியை தொடர்ந்து இப்போ விவோ X60 அப்படிங்கிற பேரில் 2 மாடலை வந்து வெற்றிகரமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, லான்ச்சும் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் வந்து 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதிகபட்சமாக 12GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மினிமம், அதிகபட்சமாக 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4300, 4200 இந்த மாதிரில தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 5G மொபைலாக இருக்குது. அதே மாதிரி Android 11 வந்து இதில் ஹைலைட்டான விஷயமா நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலையும் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் இந்தியாவோட மதிப்புப்படி உங்களுக்கு ஒரு 39,000 50,000 ரூபாய் வரைக்கும் விற்பனைக்கு வருது. அதாவது இந்த மொபைலை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் மட்டும்தான் இப்போ ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது இது குளோபல் லான்ச்சிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் வார்த்தையும் விடலை. பட் மேபி இந்த விவோட X60 ப்ரோ வரலாம் இந்தியாவுக்கு. வந்ததுன்னா என்ன விலையாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்களேன். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி Z Fold. இந்த மொபைலோட வெற்றியை தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி Z Fold 2 அப்படிங்கிற மொபைலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைலை வந்து ஒரு லிமிடெட் எடிஷனாக வந்து வியட்நாமில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதான் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ப்ரீ ஆர்டர் பண்ணணும்னா உங்களுக்கு ஜனவரி 7 முதல் நீங்கள் பண்ணலாம்னு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரீ ஆர்டரில் வந்து லிமிடெட் எடிஷனுக்கும் போது ஏதாவது அடிஷனல் ஏதாவது கொடுக்காம இருக்க மாட்டாங்க. இது வந்து ப்ரீமியம் லெதர் கேஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்து சாம்சங் கேர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கேர் பேக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 விஷயங்களை நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் கையில் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணலான்னா ஜனவரி 7 நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வெப்சைட்டில், வியட்நாம் வெப்சைட். டெக் நியூஸில் அடுத்து நம்ம போகிறது ரியல்மியில் நான் சொல்லக்கூடிய இந்த 4 பிராண்டில் ஏதாவது ஒரு பிராண்டை நீங்கள் கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா, கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மொபைலுக்கு Android 11 கிடைக்க போகுது. அவங்களோட சொந்த ரியல்மி யூசர் இன்டர்ஃபேஸ் 2.0 மூலிமா Android 11 நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரியல்மி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன பிராண்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரியல்மி 7, ரியல்மி 6 ப்ரோ, அதே மாதிரி ரியல்மியோட நர்சோ 20 ப்ரோ, அதே மாதிரி ரியல்மி X6 ப்ரோ. ஸோ இந்த 4 மொபைலுக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ரியல்மியோட யூசர் இன்டர்ஃபேஸ் 2.0 மூலியமாக உங்களுக்கு Android 11 நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து டிசம்பர் 2020 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டாக உங்களுக்கு நீங்கள் கிடைக்க போகுது. ஸோ இந்த 4ல் ஏதாவது ஒன்று கையில் இருந்துச்சுன்னா ஃபட்டாஃபட். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்மி தரப்பில் வந்து ஒரு புதிய மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் கிடையாது, மலேசியா லான்ச் பண்ண போகிறாங்க. அங்கே உள்ள ஃபேஸ்புக் பேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு 10 பேருக்கு இந்த புதிய மொபைலை கொடுக்க போகிறோம், அதுவும் ஒரு சிறிய கான்டெஸ்ட் வச்சு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் ஒரு கேள்விலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த புதிய மொபைல் ரெட்மியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் சிறந்ததை வந்து செலக்ட் பண்ணி 10 பேருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 6000 mAh பேட்டரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு வசதி ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், சமீபத்தில் தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 90 அப்படிங்கிற மாடலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபைடு வாங்கியிருக்காங்க. ஒருவேளை அதே மாடல் பேரில் கூட மலேசியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல யூகங்கள் பேசப்படுது. ஸோ வரும் நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அநேகமாக இந்த Q1 2021 அதாவது ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே அந்த மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.